ஹல்லேலூயா. யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் சொல்கிறது, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறவராயிருக்கிறார். அவர் கொடுக்க வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன செய்யணும்? சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம சும்மா இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளால என்ன செய்ய முடியாது? ஹல்லேலூயா கடைப்பிடிக்க முடியாது. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன செய்யுங்க? சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வாழ்க்கையில கூட நம்ம என்ன செய்யணும்? மனம் பொருதி நம்ம செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. 13வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்று நீங்கள் காண்கிற எத்திரையினே என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. அந்த நாட்களை எய்ப்திர். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு. அல்லேலூயா. ஆனா இந்த நாட்களை நம்ம அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், அல்லேலூயா, மாந்திர சுனிகள், பிசாசுடைய தந்திரங்கள். பிசாசுகிட்ட எப்பொழுதும் என்ன செய்வான்? பலவீனத்தை உருவாக்க பார்ப்பான். அல்லேலூயா. பலவீனம் இருந்தாச்சுன்னா ஜெபிக்க முடியாது. ஜெபம் என்ன செய்யும்? குறுகி போவோம். ஆனா பலவீனத்திலையும் அவர் பல நம்மளோட இருக்கின்ற விசுவாசத்தோட நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகணும். அல்லேலூயா. 14வது வசனத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ இனி உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிற நாட்கள். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக ஏதாவது இருந்தாலும் சரி, உங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமா ஏதாவது போராட்டங்களே இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து, மகனே உனக்காக நான் என்ன செய்ய போறேன்? யுத்தம் பண்ண போறேன். மகளே உனக்காக நான் என்ன செய்ய போறேன்? யுத்தம் பண்ண போறேன். உன்னை சுற்றி சத்துரு இருக்கலாம். அல்லேலூயா. உன் சமாதானத்தை அவன் கெடுத்துக்கொண்டே இருப்பான். ஆனா இதுவரைக்கும் உன் சமாதானத்தை அவன் கெடுத்திருக்கலாம். உன் ஆசீர்வாதத்துல அவன் கை வைத்திருக்கலாம். உன் ஆவிக்கிற ஜீவித்துல அவன் தடை பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. ஆண்டவர் மோசே மூலம் சொல்றாரு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, மோசே சொல்றாரு, ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்க. நீங்க எதுக்கு பயப்படுதீங்க? அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் அல்லேலூயா உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்க? பாருங்க. அப்போ ரட்சிப்பு என்றால் நம்மளுக்கு பாதுகாப்பு. அவர் நம்மளுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாதுகாப்பை வைக்கும் பொழுது நம்மளுக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களை உலகத்துல பேய்கொண்டு இருக்கிறோம். இன்று பார்த்த ஆத்மாவை நாளைக்கு பார்க்க முடியல. பயங்கரமான மரணங்கள். அல்லேலூயா. பயங்கரமா ஆக்சிடென்ட். அல்லேலூயா. நோய்கள், பயங்கரமான நோய்கள், ஆக்சிடென்ட், பயங்கரமா மரணம் பேய்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஒரே நாள்ல ஆண்டவர் அழிக்க போகிறார். அல்லேலூயா. அப்படிலாம் நமது சிறு கூட்டத்தை பார்த்துக்கிட ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே மூலம், ஜனங்கள் பயப்படாதுங்க. அப்ப எதுலலாம் நீங்க பயந்து கொண்டு வந்திருப்பீங்க? இது நடக்குமா? இது நடக்காதா? இது ஆகுமா? இது ஆகாதா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். அது பயங்கரமானது. இனி உங்களுக்கு பாதுகாப்பு பயங்கரமா இருக்கும். இனி உங்களுக்கு வேலி போடுறது பயங்கரமா இருக்கும். ஆனா அவர் சொன்னது போல சும்மா இருக்கும் பொழுதுதான் அவருக்கு காத்திருக்கணும், விதைக்கணும். அவ்வளவுதான். அறுவடை அவர் செய்வார். அல்லேலூயா. உலகமான ஆத்மா, ஒரு ஆத்மா என்னோட போன்ல பேசும் பொழுது அல்லேலூயா எனக்கு மறந்து விட்டது. பயங்கரமா விக்கிறதுக்கு அடிமையான மகள். முந்தானத்து நான் போன் பேசுறதா, அக்கா ஒரு நாள் நீங்க என்னோட பேசுனீங்க, என் கணவரை குறித்து, என் கணவருடைய பணம்லாம் எனக்கு வீண் போயிட்டே. அல்லேலூயா. நீங்க சொன்ன வார்த்தையை இப்ப 2 நாளைக்கு முந்தி நான் ஒரு சகோதரியை சொன்னேன். இப்படி அந்த அக்கா ஊழியம் செய்யறாங்க. ஆனா ஆண்டு உடனே நீ ஆண்டுக்குள்ள வாணி சொல்ல உனக்கு சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனா இனி உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கேயும் போகாது, குறுகியதுனால உன் கைக்கு வரும், நீ சோர்ந்து போகாதுன்னு சொன்னீங்க. என் கணவருடைய ஆசீர்வாதம் என் கைக்கு வருகிறது. லட்சமா உழைக்கும் பொழுது எனக்கு வரல, ஆனா இப்போ ஒரு நாளைக்கு 1000 ஆனாலும் என் கைக்கு வருகிறது.
நான் சொல்லி மகிமைப்படுத்தினேன், இன்னைக்கு நீங்க போன்கால் பேசுதேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கல, ஒரு வார்த்தை, அல்லேலூயா, ஒரே ஒரு வார்த்தை அந்த போல நீ ஏதாவது கவலைப்பட்ட உன் பிள்ளைகள் பாவம், நீ சமாதானத்தோட இரு, இனி உன் கணவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும், அது போகாது. அல்லேலூயா. யாருகிட்டயுமே இனி இப்படி என்னோட புலம்புன மாதிரி நீ புலம்ப கூடாது. அல்லேலூயா அப்படி சொன்னேன். அந்த நற்கிரியில் கிட வெளிப்படுகிறது. அப்போ அவர் உங்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களை மோசை மூலம் சொல்லுதார் மக்களுக்கு, எனக்கு பயப்படாதீருங்க. இது எதுலெல்லாம் பயம் இருக்கும், எதுலெல்லாம் திகில் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சிப்பை பாருங்கள். இன்று உங்களுக்கு பாதுகாப்பு வித்தியாசம், இனி உங்க ஆசீர்வாதம் வித்தியாசம், சரி, இனி உங்க ஜெப வாழ்க்கை வித்தியாசம், உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல நல்ல ஒரு வெற்றியை ஆண்டவர் செய்ய போகிறார். அவர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண முடியலன்னு நினைக்கலாம். வெற்றி தரும் கர்த்தர் உங்களோட இருக்கிறபடியால், வெற்றி தரும் கர்த்தர் உங்களுடைய வீட்டுல இருக்கிறபடியால், உங்க தொழில இருக்கிறபடியால், உங்க மிருக ஜீவன்ல எடுக்கிறபடியால், உங்க தேவைகள் அவர் இருக்கிறபடியால் அவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. நீங்க வெளியே போகும் பொழுது நீங்க சும்மா போறீங்க, பயம் வேண்டாம். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா உங்களை சுற்றி 4 திசையில் எங்கட முள்ளுக்களை போல எழும்பிக் கொண்டிருந்தாலும் அதை எரித்து போடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. மனுஷன் மூலம் எழும்பி கொண்டிருக்க சதிகளை என் தேவனாய கர்த்தர் அழித்து போடுவார். யுத்தம் பண்ண போகிறேன் சொல்லுகிறார். அவர் சொல்கிறார் அல்லவா, மோசே மூலம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எய்த்திரை, இனி எய்த்திரை என்ன செய்ய மாட்டீங்க, மந்திரத்தை காண மாட்டீர்கள், மனுஷன் மூலம் வருகிற துன்பங்களை காண மாட்டீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புத கூட்டங்கள் உங்கள் பட்சத்திலே வரும். நீங்க சும்மா இருக்கும் பொழுது. அல்லேலூயா. நீங்க சும்மா இருக்கும் பொழுது. அல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமா, நம்ம தொழிலுக்கு விரோதமா, ஒரு கற்பத்தின் கனிக்கு விரோதமா, ஒரு ஊழியத்துக்கு விரோதமாக மந்திர சூனியங்கள் செய்தாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என் ஆண்டவர் பெரியவரணி, அந்த மந்திரவாதிகளை அறிந்து கொள்ளத்தக்க கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த மந்திர சூழ்ச்சிகளை அழித்து போடத்தக்க அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம இருக்கிறது சும்மாதான். அல்லேலூயா. அவனுடைய தலையை உயர்த்தாத அளவுக்கு இயேசுவுடைய நாமத்தை மாற்ற நம்ம உயர்த்தும் பொழுது ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். 18வது வசனம் சொல்லியது, இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களால் அவன் குதிரை வீரனாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை ஏத்திர அறிவார்கள். அல்லேலூயா. அந்த மக்களுக்கு விரோதமா ஏத்திர எழுப்புனாங்க. அல்லேலூயா. உண்மைதான். அல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவன் அந்த இடத்துல வெளிப்பட்டாரா, வெளிப்படலையா? நம்ம அவருக்காக காத்திருக்கும் பொழுது ஒன்றும் இல்லாத ஒரு சீரோ போல இருக்கலாம், ஒரு பலவீனத்துல நிற்கலாம். அந்த இடத்துல நான் கூட ஒரு பலவீனத்தோடு இருக்கலாம். எந்த பலவீனம் வந்தாலும் இந்த மூச்சியானது, இந்த ஆத்துமா என் தேவனுடைய சமத்துல போகத்தட்டும். இந்த ஆராதனை நிற்காது. என் தேவனுடைய சமூகத்து இந்த ஆத்மா போகத்தட்டும். இந்த ஊழியமும் நிற்காது. அல்லேலூயா. கர்த்தர் என்னோட இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், என் படையில் இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், என் படையில் இருக்கிறார், என் படையில இருக்கிறார். என்ற விசுவாசம் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. அவர் சொல்றார்ல 18வது வசனத்துல, இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்கள்னாலும் அவன் குதிரை வீரனாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எய்த்தரு. என்ன செய்வாங்க? அப்ப அந்த நாட்களை எய்த்தரு. இந்த நாட்களை உங்களுக்கு விரோதமாக எழும்புத கூட்டம் என் ஆண்டவர் பெரியவர்னை அறிந்து கொள்ளவர்கள். உங்களுக்கு விரோதமாக எழுந்த சதிகள், உங்களுக்கு விரோதமாக உங்களை கொள்ளையடித்தவர்கள், உங்களுக்கு விரோதமாக ஏமாத்தினவர்கள், உங்களுக்கு விரோதமாக திருடினவர்கள் எல்லாம் என் ஆண்டவர் பெரியவர்னை அறிந்து கொள்வார்கள். மீண்டும் இயேசு உங்களை தூக்கிவிட போகிறார். மீண்டும் இயேசு உங்களை உயர்த்த போகிறார். மீண்டும் உங்களுக்கு இயேசு சமாதானத்தை தர போகிறார். மீண்டும் நீங்க செழிப்பாகி போறீங்க. கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான். அல்லேலூயா. நீதிமொழியில் சொல்கிறது, கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான். நீங்க கர்த்தரை நம்புறீங்க, நீங்க செழிக்க போகிறீங்க. ஓங்கும் பொய்யமும் பலத்த கரம் உங்களோட இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்துகிறார். ஆமென்.
கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான். நீங்க நம்பிக்கையோட தானே வந்திருக்கீங்க, நீங்க செழித்து வெளியே போக போறீங்க. அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விட போகிறார். அல்லேலூயா. உங்க பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறார், தொழில பெருமைப்படுத்த போகிறார், பிள்ளைகளுடைய படிப்புல பெருமைப்படுத்த போகிறார். உங்களை எதிர்பார்ப்பு, ஆண்டவரே அல்லேலூயா, ஒரு குழந்தை என் பிள்ளைக்கு இருக்குமா என்று நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா, என் சம்பளம் உயரமா என்று கேட்டு கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார். நீங்க அவரை நம்பி வந்திருக்கீங்க. ஆமென். கர்த்தர் பெரியவர். அந்த வசனம் சொல்லுகிறது 19. ஹல்லேலூயா. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதன் அவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களே பின் நின்றது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட எகிப்தர் என்ன செஞ்சாங்க? பெரிய கூட்டமாக, ஹல்லேலூயா, ராணுவத்தோட அதோட இதோட கூட்டமாக வராங்க. ஹல்லேலூயா. ஆனா அவருடைய மேகஸ்தம்பம் 19 சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னே இருந்த மேகஸ்தம் விலகி அவர்களை என்ன செஞ்சது? பின்னே நின்றது. அல்லேலூயா. 20 பார்த்தா அது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் ராமுழுதும் ஒன்றாக சேராதபடி அவையில் நடுவில் வந்து எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்ததா, ஆனா இஸ்ரவேலுக்கோ அது இரவே வெளிச்சமாகிற்று. அப்போ உங்களுக்கு விரோதமா எழும்பிக் கொண்டிருக்குது அது இருள், ஆனா அவர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் உங்களுக்குள்ள வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்கிறார். வெளிச்சம் ஒரு ஒளியா இருக்க பொழுது இருள் நம்மளை தொடர்வதில்லை, இருள் நம்ம வீட்டுக்களை வருவதில்லை. அல்லேலூயா. சோதரம் அவங்க தானே நிறைய கூட்டணி இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா யாருக்கிட்ட ஆண்டவர் இருந்தார்? இஸ்ரவேல் மக்களோட இருந்தார். 21 சொல்லுது, மோசே தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணார். அவன் பாருங்க, மோசே மூலம் ஆண்டவர் சொல்ல, மோசே தன் கையிலுக்கு சமுத்திரம் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். சாலம் பிளர்ந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. அப்ப அந்த மக்கள் கண் காண ஆண்டவருடைய நாமம் உயர்ந்தா உயரலையா? இந்த கிராமத்துல என் தேவனுடைய நாமம் இந்த இடத்துல உயிரும், உங்கள் மேல உயிரும். அவர் பெரியவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகமான மனவாட்டிகளும் உண்டு, பரலோக மனவாட்டிகளும் உண்டு. நீங்க பரலோக மனவாட்டிகளா இருக்கப்படியால் தான் பாடுகளையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் என்ன செஞ்ச தாங்கி அவரை மறுதளிக்காம ஓடிக்கொண்டிருக்கீங்க. உலகமான மனவாட்டிக்கு ஆண்டு எல்லாம் கொடுத்து அவங்க பரலோக ராஜ்யம் கிடையாது. அவங்களும் கிறிஸ்தவமா தான் இருக்கும், அவங்களும் ஊழியம் செய்ததை போலதான் இருக்கும், அவங்க வீட்லயும் பாட்டு சத்தம் கேட்கும், அவங்க வீட்லயும் குடும்ப எல்லாம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல, நீ பரலோகத்துக்கு மனவாட்டியா இருக்கபடியால் தான் உனக்கு இந்த வேதனை, நீ பரலோகனை தவிக்கிறபடியால் தான் இந்த கஷ்டம். ஆனா ஒன்று, அங்கே கண்ணீர் இல்லை, அங்க துக்கம் இல்லை, அங்கே அழுகை இல்லை, துயரம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்கிறது, மோசே மூலம் ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த இடத்துல என்ன செய்தாரு? தன் கையை சமுத்திரத்தை மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ் காற்றினால சமுத்திரம் போராட்டம் தான், 2 கரையும் போராட்டம் தான். இவங்க என்ன செய்ய பயந்து கொண்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. திரளான கூட்டமே ரதத்தோட குதிரையோட வாராங்களேன்னு. ஆனா யாரோட ஆண்டவர் இருந்தாரு? இஸ்ரேல் மக்களோட இருந்தாரு. எகிப்தியர் என்ன செஞ்சாரு? அதம் பண்ணி போட்டாருன்னு வசனம் சொல்லுகிறது. 22 இஸ்ரேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனாராம். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் சாலும் அவர்களுக்கு மதிலாக நின்றது. நம்ம கடலை பாருங்க, அந்த கடல் வாசல் கிட்ட நம்ம போக முடியல, அந்த எதுப்புல கிட்ட போக முடியல. அது அப்படி ஒரு அலை அடிக்கும் பாருங்க, அது அப்படி இழுத்து கொண்டு போகும் நம்மள. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கடல்ல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? பாதையை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்திலையும் ஆசீர்வாதத்திலையும் அதே போல ஒரு தடையா இருக்கிறதா? இந்த நாட்களை அவர் வழியை செவையாக்க போகிறார். இந்த நாட்களை உங்களுக்கு விரோதமா உருவாக்க ஆயுதங்கள் வாய்க்காம போகும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட அவர் இந்த கடல்ல என்ன செஞ்சாரு? பாதையை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தண்ணி குவிலா நிக்கிறதை வாசிக்கிறோம். பாதை கடல்ல பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். பாதையை கொடுத்தாரே, உங்களுக்கு தரமாட்டாரா? அப்படிப்பட்ட அற்புதம் செய்ய இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களை ஏமாத்தலாம், உங்களை கொள்ளையடிக்கலாம், என் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னது, என் பணம்லாம் போய்கொண்டே இருக்கிறது, என் பணம்லாம் போய்கொண்டிருக்க, லஞ்சம் லஞ்சம்னு கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஏழைகளுக்கு விரோதமா எழும்பி கொண்டிருக்கிற மக்கள், அல்லேலூயா, அந்த பணத்தை நம்ம ஜெபித்து தானே கொடுத்திருப்போம், கையை வச்சு ஜெபிச்சு தானே கொடுத்திருப்போம். ஆண்டவரே, இது நீர் தந்த இந்த கஷ்டத்தின் மத்தியில் இந்த பணத்தை நான் கொடுக்கிறேன், ஒரு உதவி செய்ய
செய்வாமணி தான் கொடுக்கிறேன், நீ ஏமாத்திரக்கூடாது ஆண்டு ஜெபித்திருப்போம் அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தர் மக்களுக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. செங்கடல்லே ஹல்லேலூயா அந்த கடல்ல கூட இஸ்ரவேல் புத்தர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்தில், அவர் இடதுபுறத்தில் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. நம்மளுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறதா? அந்த நாட்களை பாருங்க எப்படி என் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆலையிலேயே கடல்ல பாதை பாருங்க, நடந்து போக செஞ்சார். அந்த கரையும் இந்த கரையும் அப்படி தண்ணி நினைச்சு மதில் போல நிற்கிறது. ஆலையிலூயா, எவ்வளவு பெரிய அதிசயம். அதான் வார்த்தை சொன்னது இந்த வாரத்துல. ஆலையிலேயே கூடாது ஒன்றுமில்லை, என் தேவனால கூடாது ஒன்றுமில்லை, அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. நீங்கள் நாட்களை விசுவாசத்தோடு கடந்து போங்க. அவர் சிறியவனை பொழிந்து உயிர்த்துற தேவன், அவர் ராஜாக்களோட பிரபுகளோட உட்கார வைக்கிற தேவன், அவர் மன இறங்குற தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், அவர் பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பெரியவரா அவங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனை தெளிவா அந்த வலதுபுறத்திலையும் அவர் இடதுபுறத்திலும் சாலும் அவர்களுக்கு மதிலா நின்றது நம்ம வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தரின் நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதே போல ஏசாயா 52 12வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, ஏசாயா 52:12, நீங்கள் தீவிரத்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போறதுக்குள் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேல் தேவன் உங்கள் பிறகு உங்களே காக்கிறவராயிருப்பார். நீங்க எங்க போனாலும் அவர் சமூகம் முன்பாக தான் போகும். நீங்க அவரோட இருக்கீங்க, அவர் உங்களோட இருக்கிறார். அவரோட சஞ்சரிக்கிற பிள்ளைகள், நீங்க அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள். ஆண்டவரே, நான் எந்த தப்பு செய்தேன்? ஒரு பலவீனம் வந்தா நம்ம கேட்கிறோம், நான் ஏதோ ஒரு தப்பு செய்துட்டேன்ப்பா, நான் ஏதோ ஒரு தப்பு செய்துட்டேன், அதனாலதான் இந்த பலவீனம். எனக்கு வெளிப்படுத்துங்க. நம்ம அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது அதை தான் நம்ம கேட்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். அப்போ அவர் போவாரா போக மாட்டாரா? ஸ்தோத்திரம். நீங்கள் தீவிரத்து புறப்படுவதும் இல்லை, நீங்க ஓடி போரில் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். எங்கே போனாலும், ஒரு தொழிலாய் இருந்தாலும், ஒரு எதிர்பார்ப்பாய் இருந்தாலும், ஒரு பிரயாணமாய் இருந்தாலும் அவர் சொல்றார், நான் ஒரு முன்னே போவேன். ஹல்லேலூயா. அவர் முன்னே போனோமா சேவையாக்கி வச்சிருவார். கரடு முரடு பாதைகள், பள்ளத்தாக்குகள் எல்லாக்கி, என் மகன் வர போறான், ஹல்லேலூயா, அவன் வர பாதையை நான் சேவையாக்கணும். என் மகன் வர போறா, அந்த பாதையை நான் சேவையாக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நீங்கள் இஸ்ரவேல் தேவன் உங்கள் பிறகு உங்களை நினைச்சுவாரு காக்கிறவராயிருப்பார். உங்களை காக்கிறவராயிருப்பேன்னு சொல்கிறார். உங்களுக்கு முன்னே நான் போவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்புல அவர் முன்னே போனா எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு வாஞ்சியில அவர் முன்னே போவார், எவ்வளவு அழகா இருக்கும். நம்ம வாஞ்சியில நிறைவேற்ற முடியுமா? நம்ம எதிர்பார்ப்புல நிறைவேற்ற முடியுமா? எவ்வளவு பிரயாசப்பட்டால் நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேற்ற முடியாது. எவ்வளவு பிரயாசப்பட்டால் நம்ம வாஞ்சியை நிறைவேற்ற முடியாது. அவர் வாஞ்சியா இருக்கணும் நம்மளுக்காக. அவர் முன்னே போகணும், அவர் எல்லாம் செய்யணும். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான் சங்கீதத்துல இருக்கிறது. நீங்களும் நானும் பாக்கியவதியாளா பாக்கியவனா மாறணும். எண்ணாகும் 17:1 படிங்க. எண்ணாகத்துல 17:1. எண்ணாகும் 17:1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சருடைய பிறப்புகளிடத்திலும் ஒவ்வொரு கோலாக பண்ணி 12 கோலை வாங்கி அவனும் கோலின் மேல் அவனின் பேரை எழுது. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல்கள் இருக்க வேண்டும். பாருங்க, மோசே 6 நாட்களை ஊழியம் செய்த நாட்களை 2000 வருடத்துக்கு முன்னால் பார்த்தா பயங்கரமாக அவர் கோல் என்ன செஞ்சிச்சு? கிரியை செஞ்சிச்சு. கையில இருக்க ஒரு கம்பு தான். அந்த கம்பை போட்டோன்னு என்ன செய்யும்? ஹல்லேலூயா, யுத்தம் பண்ணும் பார்வோனோட. ஹல்லேலூயா. ஒரு பார்த்தா ஒரு கம்பு தான். ஹல்லேலூயா. ஆனா எல்லாரும் இருந்தாலும் ஆரோன் மோசே தான் என்ன செஞ்சாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள் தான் செய்ய முடியும். ஆண்டவரால் விருத்தெடுத்தவர்கள் தான் சொல்ல முடியும். கடைசி காலம் கிருபையின் காலம், அது ஓடிக்கொண்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் காலம் ஓடிக்கொண்டு இருப்பாங்க. அபிஷேகம் கடைசி காலம் ஆண்டவர் ஊத்தி கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் நரகம் போகக்கூடாது, என் பிள்ளைகள்னு அவர் வாஞ்சியோட ஊற்றி கொண்டே இருக்கிறார். அந்த மகிமை கிருபை இருந்தோட நான் தான் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அழைக்கப்பட்டவர்கள் தான். அதே போலதான் அந்த நாட்களில் ஆரோன் மோசைக்கு விரோதமாக கூட்டங்களை பேசுறாங்க. அல்லேலூயா. இவர்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்வாரா? எங்களை கொண்டு செய்ய மாட்டாரா?
அல்லேலூயா. எங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார், அவர்களை மாத்திரம் கொண்டு செய்ய மாட்டாங்க. ஏசப்பாடி பேசுறாங்க. அப்போ அந்த நாட்களையும் இதே போலதான் இருந்திருக்கு அந்த முறுமுறுப்பு. அல்லேலூயா. பாருங்க சோதரம். அப்ப பாருங்க, லேவியனுடைய கோலி மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். 3வது வசனம், அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோலும் இருக்க வேண்டும். அவைகளை ஆசாரிப்பு கூடாரத்திலே நான் உங்களுக்கு சந்திக்கும் ஸ்திரமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னாக வைக்க கடவாய். 5வது வசனம் சொல்லுது, அப்ப அவங்க என்ன செய்தா 12 கோலையும் பேரை எழுதி அல்லேலூயா அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே அல்லேலூயா அவருடைய அல்லேலூயா பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு என்ன மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அல்லேலூயா கொண்டு வைக்கிறாங்க. இல்ல 12 கோல். அல்லேலூயா. பாருங்க அந்த 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ள சொல்லாரு, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. அப்போ அவங்க நான் தான் இவனை கொண்டுதான் செய்ய முடியுமா, மோசை கொண்டுதான் செய்ய முடியுமா, இல்ல ஆரோனை கொண்டுதான் செய்ய முடியுமா என்று மக்கள் முறுமுறுக்காங்க. அப்போ மக்கள் முறுமுறுக்குச்சுல அந்த 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது 12 கோலையும் பேர் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது தான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்தர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க அந்த முறுமுறுப்பை என்ன செய்தார் ஆண்டவர் ஒளிய பண்ணுகிறார். அப்ப இதுவரைக்கும் உங்க ஆவிக்குரிய ஜீவித்துல அவர் கூடாரத்துக்கு ஜெபிக்கிறதுக்காக ஒரு விசேஷ வல்லமை வச்சிருப்பார், கூடாரத்துக்கு விதைக்காக விசேஷ ஒரு ஆசிரியத்தை வச்சிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் கடந்த வார்த்தை சொல்கிறது, நம்மளுக்கு விரோதமா முறுமுறுக்க கூட்டத்துக்கு ஆண்டவர் எடுத்துரைக்க போகிறார். நம்ம கருத்தலுக்கு கோல் துளிர் விட போகிறது. ஹல்லேலூயா. நம்ம பேர் அவர் ஜீவத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம அவர் விரத்துல காத்திருக்கிற கூட்டம். அவர் மனவாட்டியா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த மனவாட்டி சபையில உங்களை மனவாட்டியா தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனவாட்டியே நீ மகிழ்ந்து பாடுமா, உன் மணவாளன் இயேசு வருவார் என்றமா அவர் வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். எப்போ என் இயேசு வரப்போகிறா, நான் ஆயத்தமா இருக்கணுமே, நான் ஆயத்தமாகணுமே இருக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. ஆமீன் ராஜா. அதான் அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழும்புவதை ஆண்டவர் ஒளிய பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இந்த ஊழியத்துல மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. எல்லா கோலும் துளிர் விடலையே, எல்லா கோலும் வேறு வெளிப்படலையே. 12 கோல் வச்சதுல யாருடைய கோல் துளிர் விட்டது? அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த 6வது வசனத்தை சொல்லுது, இதோ மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான், அப்பொழுது அவர்களுடைய பிறப்புகள் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அப்போ 12 பேர் கொடுத்தாங்க. ஆரோன் கோலம் என்ன செய்து அந்த இடத்துல இருக்கிறது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வைக்கிறான். அல்லேலூயா. எங்க வைக்கிறான்? அவர் சமூகத்துல வைக்கிறான். அல்லேலூயா. அவர் சாட்சி கொடுக்கத்தக்க ஆண்டவரே அந்த சுத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துகளை பிரவேசித்த போது இதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோன் கோல் துளிர்ந்திருந்தது. அல்லேலூயா. யாருடைய கோல் துளிர்ந்தது? உங்களை ஆவிக்குரிய ஜீவிதத்திலே எழும்ப விடாதபடி அல்லேலூயா சத்ருவானவன் அவன் களையை விதைத்து கொண்டு இருக்கலாம், உங்க ஆசிரத்துல களையை விதைத்து கொண்டு இருக்கலாம். இந்த நாட்களை கடை செய்ய எடுக்கிற இயேசு செய்ய எடுக்கிறார். நீ சொன்னார்ல, நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுவேன், நீ பயப்படாத மோசே மூலம் பேசினாரே. அல்லேலூயா. அந்த 8வது வசனம் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துகளை பிரவேசித்த போது இதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்ந்தது. அது துளிர்விட்டு பூப்பு தெரிஞ்சிட்டு வாதம் வளத்தை என்ன செஞ்சு கொடுத்தது ஒரே நாள் ராத்திரிக்குள்ள. அல்லேலூயா. ரொம்ப நாள் இல்ல, இந்த வேளையில கிட அவர் செய்யலாம். ரொம்ப நாள்ல ஒரே ஒரு ராத்திரி வேலைக்குள்ள அலை செய்தார், ஒரே ராத்திரியில செய்தார். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் அவர் செய்வார், இப்பொழுது அவர் செய்வார், சந்தேகமே இல்லை. 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஆரோன் கோல் அந்த கலக்கக்காரருக்கு விரோதமா அடையாளமாகும். பாருங்க அந்த கலக்கம் இப்போ உலகத்திற்கு நம்மளுக்கும் அதே போலதான். அதே போல அந்த நாட்களையும் மோசே ஆரோனுக்கு விரோதமா கலக்கம் பண்ணது கூட்டம் இருந்திருக்காங்க. 10வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த சகல கலக்காரருக்கு விரோதமா அடையாளமாகும்.
ஹalleluya. சாகவும் மாட்டார்கள். ஹalleluya. சிரிப்பா தான் இருக்கு. ஹalleluya. அப்படி செத்த கூட ஒரே நாள் முடிஞ்சிடும். அந்த வசனம் என்ன சொல்லுது? சாகவே மாட்டார்கள். வசனம் சொல்லுது பாருங்க, எனக்கு விரோதமா முறுமுறுப்பை ஒளிய பண்ணுவாய், அப்பொழுது அவர் சாக மாட்டார்கள் என்றார். ஹalleluya. மோசே நோக்கி ஆரோன் கோல் அந்த கால் என்ன செஞ்சு ஒரே நாள் ராத்திரிகளை பூத்தது, துளிர் விட்டது. ஹalleluya. வாதுமை பழங்களை என்ன செஞ்சது? கொடுத்தது. நிறைவான ஆசிரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. எண்ணாகத்துல பாருங்க, அதே இது 12 எண்ணாகும் 12 2வது வசனம் சொல்லுது. ம் ம் ஹalleluya. கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் தான் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசவில்லையோ என்றார். கர்த்தர் அதை கேட்டார். ஹalleluya. பாருங்க, மோசேயானவன் பூமியில சகல மனிதர்களையும் மிகுந்த சாந்த குளமனாயிருந்தான். சடிதிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துகளை புறப்பட்டு வாருங்கள் என்றான். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்துணிலே இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் 2 பேரும் என்ன செஞ்சார்கள்? போனார்கள். ஹalleluya. அந்த 8வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கோபம், ஹalleluya, நான் அவனுடைய மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாக பிரதட்சியமாகவும் பேசுகிறேன். ஹalleluya. மோசகிட்ட சொல்கிறார். ஹalleluya. மோசையை நேசிக்கிறார் ஆண்டவர். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதுக்கு விரோதமா கூட பிறந்தவாதான், ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஹalleluya. 1 வாரமா என்ன செஞ்சா? குஷ்டரோகி ஆவி விளைவினத்துல இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஹalleluya. ஆரோன் மோசை கொண்டு தான் செல்ல முடியும். நம்ம என்ன செஞ்சா? முறுமுறுத்தாங்க. அதே போல உங்களுக்கு விரோதமா எழும்புத முறுமுறுப்புகள். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. இன்னொரு அதிகாரம் 2 ராஜாக்கள் 19:35. ஹalleluya. ஸ்தோத்திரம். அவங்களும் ராஜா எசிக்கியா ராஜா குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் ஒரு கூட்டம் எழும்புதாங்க. ஆனாலும் ஸ்தோத்திரம்பா, நன்றி ஆண்டவரே. எசிக்கியாவுக்கு தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆசிரியா ராஜா என்ன செஞ்சான்? பயங்கரமான கூட்டத்தோட இது எசிக்கியா ராஜாவுக்கு விரோதமா, மக்களுக்கு விரோதமா இருக்கிறதையும் அங்கே அவன் எழும்புனதையும் நம்ம வாசிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். அது 35 அதிகாரம் மட்டும் வாய்ப்பமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. என்ன 2 ராஜாக்கள்ல 35வது வசனம், 19:35. ஹalleluya. பாருங்க, சோதரம் ஆசிரியர் ராஜா நினைச்சான், நம்ம தான் திறமசாலி, நம்ம தான் அழிக்க போனோம் அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் எசிக்கியாவோட இருக்கிறார். ஹalleluya. இருந்தபடியால் எசிக்கியா ராஜா செய்ய எடுக்கிறது நம்ம வாசிக்கிற இந்த வசனத்தை ஃபுல்லா வாசித்தா ஆண்டவருடைய நாமம் மையம்பட்டதுக்காக ஜெபிப்போமா? என் பரிசுத்த ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆமேன் ராஜா. நீ கொடுத்த வார்த்தை ராஜா மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்ப்பா. சமாதானத்தோட கடந்து போகட்டும் ஆண்டவரே. போச்சில் ஆண்டவரே, ஆராதனை வேலையை ஒவ்வொருத்தரையும் தொட்டிருப்பீரப்பா, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்திருப்பீரப்பா. பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரே. கைவிடும் தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்திலோட வந்த அந்த பலவீனத்துல நீங்க உங்க கரத்தை நீட்டி விடுதலை கொடுங்கப்பா. எதிர்பார்ப்போட வந்து அதில் தொட்டு விடுதலை கொடுங்கப்பா. சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கும், தூரத்துல வர முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்கும் உடைய வசனத்தை அனுப்பி நீங்க விடுதலை கொடுங்கப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. தூரத்துல இருக்க பிள்ளைகளாம் பத்தர் பாதுகாத்து கொள்ளும் ஐயா. ஒளித்துக்கு செவிக்கிற மக்கள்லாம் பாதுகாத்து கொள்ளும் ஐயா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய பிரயாணத்துல நீங்க இருங்க ஆண்டவரே. உங்க சமூகம் முன்பாட்டு மகிமைக்கு கிட்டப்பா. தடை இல்லாம ஒவ்வொரு வாரம் வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் இறக்கம் செய்யுங்கப்பா. இந்த கிராம நரகத்துக்கு போகக்கூடாதப்பா. இந்த ஊரு நரகம் போகக்கூடாதப்பா. எங்க கையில தந்த பொறுப்பப்பா. செவிக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபையை கொடுங்கப்பா. மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் நரகம் போகக்கூடாது ஐயா. ஆமேன் ராஜா. ஹalleluya. பிரயாசப்பட்ட குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. செவிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. கடன் இல்லாம உமக்காக திறப்பில் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீர் செய்வீரப்பா. கூடாது ஒன்றுமில்லேன்னு சொன்னீரப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. ஆமேன் ராஜா. பெரிய காரியங்களை செய்ய நம்ம ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.